தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது பைல்ஸ் என்னும் மூல நோய் ஒரு வலிமிக்க கொடிய பிரச்சனை தான். இந்த பைல்ஸ் மலச்சிக்கலுடன் நெருங்கிய தொடர்புடையது. எப்படி என்றால், இந்த பிரச்சனையானது ஆசனவாய் பகுதியில் உள்ள நரம்புகள் வீக்கமடைவதால் ஏற்படுகிறது. பொதுவாக மலம் இறுக்கமடைந்து அதை வெளியேற்றுவதில் சிரமம் ஏற்படும் போது ஆசனவாயில் உள்ள நரம்புகள் வீக்கமடைந்து வலியுடன் கூடிய இரத்தப்போக்கை உண்டாக்கும். சொல்லப்போனால் பைல்ஸ் பிரச்சனைக்கு முதன்மையான காரணமே மலச்சிக்கல் தான். எனவே உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்யும் முயற்சியில் உடனே ஈடுபடுங்கள். இல்லாவிட்டால் அதுவே மூல நோயை வரவழைத்துவிடும். மலச்சிக்கல் பிரச்சனை ஒரு சில உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் ஏற்படலாம். எனவே எந்த உணவுகள் எல்லாம் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து அவற்றை தவிர்த்தால் மலச்சிக்கலை தவிர்ப்பதோடு பைல்ஸ் அபாயத்திலிருந்தும் விடுபடலாம். சரி, இப்போது அந்த உணவுகள் எவை என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது எண்ணெயில் பொரித்த அல்லது வறுத்த உணவுகளை அதிகம் சாப்பிட்டால் அது பைல்ஸ் பிரச்சனைக்கு வழிவகுக்கும். குறிப்பாக கொழுப்பு அதிகம் நிறைந்த உணவுகள் உடலில் மலச்சிக்கல் பிரச்சனையை உண்டாக்கும். இது தவிர இந்த வகையான உணவுகள் இரத்த அழுத்த பிரச்சனையை உண்டாக்கி இதய நோயின் அபாயத்தை அதிகரிக்கும். எனவே இந்த மாதிரியான உணவுகளை முற்றிலும் தவிர்த்திடுங்கள் அல்லது அளவாக சாப்பிடுங்கள். அடுத்ததாக, மாட்டிறைச்சி மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் இந்த இறைச்சியை சாப்பிட்டால் அது பைல்ஸ் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையை உண்டாக்கும். ஏனென்றால் இதில் கொழுப்புகள் ஏராளமான அளவில் இருக்கிறது. இதன் விளைவாக உடலால் எளிதில் ஜீரணிக்க முடியாமல் போகும். உண்ணும் உணவுகள் சரியாக ஜீரணமாகாமல் இருந்தால் அவற்றை உடலில் இருந்து வெளியேற்றுவது சிரமமாகிவிடும். எனவே உங்களுக்கு ஏற்கனவே பைல்ஸ் பிரச்சனை இருந்தால் மாட்டிறைச்சியை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். இல்லாவிட்டால் அது நிலைமையை மோசமாக்கிவிடும். அடுத்ததாக, மது அருந்துவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதில்லை என்பது அனைவருக்குமே தெரியும். குறிப்பாக மது அருந்துவது உடல் வறட்சிக்கு வழிவகுக்கும். உடல் வறட்சியானது மலச்சிக்கல் போன்ற மோசமான பிரச்சனையை உண்டாக்கி பைல்ஸ் போன்ற கொடிய நோய்க்கு வழிவகுக்கும். அடுத்ததாக, பால் பொருட்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதுதான். ஆனால் சிலருக்கு மாட்டுப்பால் மற்றும் பாலால் ஆன பொருட்களை சாப்பிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் உடனே இவற்றை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் மாட்டுப்பாலில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறது. இது மலச்சிக்கலை உண்டாக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டவர்கள் பால் பொருட்களுக்கு மாற்றாக சோயா பொருட்களை சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக, குளூட்டன் அதிகம் நிறைந்த உணவுகள் பைல்ஸ் பிரச்சனையை உண்டாக்கும். கோதுமை, பார்லி மற்றும் பிற தானியங்களில் உள்ள புரோட்டீன் தான் குளூட்டன். குளூட்டன் உணவுகள் சிலருக்கு ஆட்டோ இம்யூன் நோயை உண்டாக்குகிறது. இது நோய் எதிர்ப்பு மண்டலம் மற்றும் செரிமான மண்டலத்தை தீவிரமாக பாதித்து மலச்சிக்கல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது. எனவே குளூட்டன் உணவுகளை சாப்பிட்டு உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுவதை நீங்கள் உணர்ந்தால் உடனே இந்த உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள். நன்றி.